இது தொடர்ச்சியாக நடக்குது. ஆனால் நம்ம தான் இதை சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதியெல்லாம் பேசின கூட்டம் நம்ம தான் ரொம்ப. இப்போ நம்ம நிலத்தில் இந்த மாதிரி அதிகமாக இந்த சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி மேலோங்கி அதன் பொருட்டு மனித உயிர்கள் பலியாவதை எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் சகித்துக்கிறது? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு மறதி அந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் எப்படி இந்த இதை சகித்துக்கிறது சொல்லுங்க. இது எங்கே இருந்து தப்பு இருக்குதுன்னா, அதில் படித்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இப்படி ஒரு உணர்வு மேலோங்குதுன்னா, கல்வி அறிவை போதிக்கலை, அறத்தை போதிக்கலை, வாழ்க்கை நெறியை போதிக்கலை. கல்வி வியாபாரமானதுனால அந்த சிந்தனை அப்படியே இருக்கிறது, மறைக்கப்படும். படித்தவன்லாம் அதை கடந்து வருவான்னு பேர். சாதி மத உணர்ச்சி கடந்து ஒரு பேரன்பு கொண்ட மானுடனாக வருவான் அப்படிங்கிறத. அதுக்கு தான் மார்க்கங்கள், மதங்கள், வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள்லாம் உருவாக்கப்படும். அவ்வளவு இருந்தும் இன்னும் படித்த இளைஞர்கள், நீங்கள் இதை விட கொடுமை பள்ளிக்கூடத்து மாணவர்கள் சாதிய வெறியோடு வெட்டிக்கிட்டது அதே நிலத்தில் நடந்தது தானே. அப்போ பிஞ்சு நெஞ்சுகளுக்குள்ள ஒரு நஞ்சு விதை ஊண்டப்படுது பாருங்கள், எப்படி வருது? பயிற்றுவிக்க ஆசிரியர்களுக்கு இடையே இந்த எண்ணம் இருக்குது. அப்போ எப்படி வரும்? எல்லா இடத்துலையும் இது குறையோடி போயிடுச்சு. அதில் தமிழ் ஒரு பேரன்பின் தாய். தமிழுக்கு ஏது ஏற்றதாழ்வு? அவளுக்கு இருந்தால் யாது முறை யாவரும் கேளீர்னு சொல்லுவாளா? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பாடுவாளா? பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு சொல்லுவாளா? தமிழ் எப்படி பாடும்? சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு அவை பெருமாட்டி பாடுவாளா? இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோன். தனக்கு இருக்கிற செல்வத்தின் பயனே ஈதல். இப்போ இவ்வளவு பெரிய ஈதல், இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயர்வுக்கு இது சொல்லுவோம். இப்போ இவ்வளவு அறம்பாடி தந்த நமது முன்னோர்கள் மொழி இனப்பற்று இல்லாது ஒரே குடிகளுக்குள்ள தன்னின பகையால் அது இந்த தலைமுறை இளைஞர்களுக்குள்ள இருக்கிறது நடுக்கத்தை ஏற்படுது. நம்ம இவ்வளவு பாடுபடுறோம், நம்ம முன்னோர்கள் இவ்வளவு போராடி இருக்காங்க. எப்படி? அதுலேயும் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிறப்ப, சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றதுங்கிற, உண்கிறகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் அது கல்வியிலிருந்து மாறணும், உளவியல உள்ளத்திலிருந்து மாறணும். தாத்தா காமராஜர் சீருடை கொடுத்தது ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிற பாகுபாடு இல்லாமல் ஒரே உடை ஒரே இருக்க அப்படி இருக்கணும்னு இல்லை. இப்போலாம் நாங்கள் படிக்கும்போது தனித்தனியாக சாதி வாரி இருக்கையில் அமர்கிறது நாங்கள் படிக்கும்போதே இருந்துச்சு. அப்புறம் அது சரியா இல்லை. இன்னைக்கு அரசு தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு சமூக நீதி விடுதின்னு வைக்கணும். செங்கலுக்கும் சிமெண்ட்டுக்கும் சாந்துக்கும் கம்பிக்கும் சமூக நீதி வச்சு என்ன பண்ண போகிற? சமூக நீதி நிலைநாட்டியிருந்தால், சமத்துவம் சகோதரத்துவம் இருந்திருந்தால் ஒன்றா உட்காந்து படிப்பான்ல, எதுக்கு தனி விடுதி? இப்போ நீ 60 வருஷமாக என்ன சாதிச்ச சொல்லு. இது கல்வி அறிவை புகட்டுகிறது. தொடக்கத்திலிருந்து அது சரி பண்ணணும். அது சரி பண்ணுவோம். கேட்கல என்னது? அதில் எனக்கு அது நான் வரலாற்று தவறுன்னு வர்றாரா? நான் வரலாற்றிலே மிக சரியான முடிவுன்னு சொல்கிறேன். வரலாற்றில் மிக தவறான முடிவு எடுத்தது திமுகவின் தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். வரலாற்றில் மிகச் சரியான முடிவு எடுத்து திரும்பி இனி கடைசி வரை நான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சென்னை மெரினா கடற்கரை நடந்த மாநாட்டில் முடிவெடுத்தாங்க. அவங்க எடுத்து வரலாற்றில் மிக சரியான முடிவு. அதுக்கப்புறம் ஐயா எடுத்தார் பாருங்க, ஐயா கருணாநிதி 99 அதே இதில், அது மிக தவறான முடிவு. இப்போ எடுத்திருக்காங்க பாருங்கள் அதே அதிமுக, அது மிக மிக தவறான முடிவு.